அமைதியா இருங்க ஐயா, தயவு செய்து அமைதியா இருங்க. குடும்ப விஷயத்தை அமைச்சர் இல்லாம குடும்ப விஷயமா? அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வருகிறார். வந்து நின்னாம்பர் ஒழிப்பு ஜாங்கனு மாதிரி வந்து நிக்கிறாம்பர். ஊர்ல யாருன்னா தலைச்சம் குழந்தைங்க வச்சிருந்தா எழுப்பி வீட்டு கட்டு முடுங்க. யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டு தர்றாங்க. சொல்லிக்கிறேன் மன்னர் கூப்பணும். 1000 ரூபாய் தரங்க, வாங்கி போறேன். வர வேண்டும் வர வேண்டும் அமைச்சர். அமைச்சர்களே, காதோடு நடத்தபடி அதை முடிவை காட்டுதல் என்று உரைத்தான். அதன்படி எனக்கு வயது தகுந்துவிட்ட காலத்தினால் இந்த நாட்டினுடைய மகளுக்கு முடிவு இளவரசர் வணக்கம் பல கூறுகிறேன். பரிகாலம் வளம் பெறவி நான் பெற்ற செல்வங்களே, நீங்கள் இருவரும் கூடிய சீக்கிரத்தில் சக்தி நன்மையை சேர்த்து விடுவீர்கள். இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், மக்களுக்கேற்ற மன்னர், மன்னருக்கேற்ற மகாராஜ், இருவருக்கும் அமைச்சர், அவை கேட்டது போல் செல்வங்கள், உங்களுக்கேற்ற காவலர், மகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்க. நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகரித்து விட்டது ஐயா, அதிகரித்து விட்டது. நீதி தவறாது. இந்த மறுபடியும் ஆட்சியை பார்த்து கொலை கொள்ளை கற்பை பெறுவதற்கிறாயே போராவைய. நீதி காக்கடா, நீதி நீதியாவது அம்மா என்ன கேசுனே தெரியல. வர்ற முதல்ல அம்மா வெக்க போற கேசு அடுவுல நம்ம காரணமா தான் நடந்தது என்ன? கொலை கொலை கொலை. நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? என்ன நடக்க
மாபெரும் கொலை மாபெரும் கொலை நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். யாராக இருக்கும் சொல்றேன் இருங்க. இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். சபாஷ் சபாஷ் கடைக்கு ஏய், இந்த பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தது யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அப்படி இந்த பெண்ணை கொலை செய்தவனை கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுதா? உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக கணம் கோட்டானவரே ஏய், ஓட்டாரவர்களே. இதற்கு சரியான சீதபேதி ஏய், நீதி தவறாத நமது நாட்டிலே நாட்டிலே ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். உண்மைதான். கொலை செய்தவன் யார்? யார் யார்? யாரடா யார்? யார் யார்? யார் யார்? யாரடா யார் யார்? யாரா நம்மள கொலை பண்ணிடுவாங்க. கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? எனக்கு தெரியும். தெரியுமா நமக்கு என்ன அந்த வம்பு? கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் போடப்பட்டது. யாருக்கு தெரியுமா சொல் பார்க்கலாம். இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் யார்? யார் தெரியுமா? ஏய், பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன் பயப்படாத. நீ இருக்கிறதுனால தாண்டா பயமா சொல்லு இருக்கு. சொல்லு பேசுறது ஏன் சொல்லு. ஐயோ அம்மா சாமி. ஏன் சொல்லு. ஐயோ, ஐயோ, முக்காடி அம்மா. தைரியமா சொல்லு தைரியமா சொல்லு தைரியமா சொல்லு. நடுவுல எவனோ கொலை பண்ணா எவ்வளோ செத்தா நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தவன் யாரா? கொலை இருறா தொலை பார்த்து சொல்லு சொல்லு கொலை பயப்படாத. செய்தது யார்? கொலை செய்தவன் தான் செய்தான். ஆமாம் இந்த கொலையை செய்தவன் யார்? ஐயா, இந்த கொலையை செய்தவன் உங்க நாட்டில் தான் இருக்கின்றார் ஐயா. இந்த நாட்டிலா ஏன் இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றார். இந்த நீதிமன்றத்திலா யார் என்று சொல்லுகிறாரு? யார்? அந்த கொடியவன் யார் தெரியுமா? யாரா? உன் நாட்டு அமைச்சர் கருணாநிதி. பாடுகொலை மாட்டா கொலைகாரன் நான் அல்ல. இவன் ஒரு வேலையில வெட்டிய பையன். என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். கொலைகாரன் நான் அல்ல. அண்ணா என்ன நம்புங்க. ஐயா இல்லை ஐயா, கொலை செய்தவன் வந்தான். அம்மா, என்னுடைய அரண்மனைக்கு அனுமதி இல்லாமல் வந்ததே தவறு. வந்தது தவறு இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலைகாரன் குற்றவாளி என்று முறைக்கின்றாயி. இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நாட்டிலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலைகாரன் என்று முறைக்கின்றாயி. போதுண்டா போதும். இவர் யார்? இவர் எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் அருள்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட இந்த உத்தமரை பார்த்து கொலைகாரன் என்று முறைக்கலாமா? கொலைகாரன் என்ற முகத்தை எனக்கு என்னவோ அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. வேலையோட ஏன் இவர் அமைச்சர் மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இல்லை, 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 இல்லை. அந்த பெண்ணை நான் எதுவும் செய்யவில்லை. இவள் யார் என்றே எனக்கு தெரியாது. அண்ணா, என்னை நம்புங்கள். மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவன் சச்சகை. இந்த பெண்ணை மாத்தி மாத்தி பேசுறீங்க. கையெல்லாம் ஒதுக்குறாடே. வண்டியில ஒரு ஆப்பு வாங்கி வச்சுக்கிறப்ப போறானுங்க பாரு ஆப்பு உனக்கு. பயமா இருக்கு. தவளை வாயால கத்திட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனையே மாட்டிக்குவான் பாரு. மாத்தி மாத்தி பேசுடா. மேலே அப்போ மாதிரி எனக்கு கால கழிச்சுக்கிறா தோலை உரிக்க போறானுங்க. அப்பா மகளே, எனக்கும் இந்த அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. என்னமா சொல்ற? அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவி கொடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாயவாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இந்த அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். இளவரசி அமைதி. பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது, அமைதியா இருக்க வேண்டும். தலை இருக்க வாழை ஆடக்கூடாது. கொலைகாரன் யார் என்று நாங்கள் தேடிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் யார் என்று. எனக்கு தெரியும் அதை பற்றி. அமைதியா பேசு. அமைச்சர்களே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும் நீதி எடுத்துக் கூறலாம். நீங்கள் ஒரு புறமாக போய் இருக்க வேண்டும். அப்பா மகளே, சரியான முறையில் விசாரித்து அவனுக்கு தகுந்த தண்டனை நீங்கள் வழங்க வேண்டும். அவனுக்கு நீ யார் அவன் பூசட்டிய? வாடா ஏய், உங்ககிட்ட நீதி கேட்க வந்தாங்க பாரு. சித்திர பூவை விசாரிப்பது தீர விசாரித்தே பதில் விசாரித்து
செய்யட்டும். ஏய், ஆமா, கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா, இந்த கொலை நடந்த இடம். கொலை நடந்த இடம். இந்த கொலை நடந்த இடம். ஐயா. பச்சாமரை குளம். பச்சாமரை குளம். அமரை கொல்லும். நம்ம உடல் பயிற்சி செய்ய போனமே அந்த குளம் தான்டா. நடந்த இடம் அந்த கொத்தம் இருக்கலாம். பையன் உட்காந்து பார்த்த மாதிரியே சொல்றான். ஏய். வேலை எடுக்க சொல்லு, கிளம்பலாம் நம்ம. நாட்டில் தண்ணீர் கொஞ்சம் அதிகம். கொத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். அண்ணா, என்னடா? இது மறுக்கப்படாத உண்மை இது. உண்மைதான். அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இதற்கு யாரா சாட்சி? சாட்சி. ஆ, சாட்சியா? சாட்சி வேணும். இதற்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சியா? இந்த கொலைக்கு ஏ, சாட்சியா? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. அது நீக்கு தேவை மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவை அரசாட்சி. அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி. அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுளே கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களானே. சதித்தைய செய்தவன் குற்றவாளி, சகித்து கொண்டிருப்பவன் குற்றவாளி. உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் அல்லாய் போன மனிதர்களாம். ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கின்றீர்களே? உண்மைதான். இந்த கொலைக்கு சாட்சி யார்? ஏய், இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? அதான்டா சாட்சியா? இந்த விண்ணையும் விண்ணையும் இந்த மண்ணையும் மண்ணையும் தட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த கடவுள் ஏய், ஊர்ற வாய. ஏய், என்னடா சொன்னாமா? நின்னுங்கிற கேட்கல உன் காதுல. விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்க கடவுள் சாட்சி. அந்த கடவுள் தான் சாட்சியா? அந்த கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். கஞ்சிக்கு இல்லாத பையன் அவன் சொல்றான். கல்லாக இருக்க கடவுள் எப்படி சாட்சி சொல்ல வருவான்? ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தா அதான். ஊர்ல எத்தனை நாட்டாமக்காரர் மாட்டுவாங்க தெரியுமா? ஏய், எல்லாருமே மாட்டிக்க கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. உன் கண்ணால் பார்த்த சாட்சி. சாட்சி வேண்டும். கண்ணால் பார்த்த சாட்சி. ஆமா, கொலை நடந்த இடம் பச்சாமரை குளம். ஆமாய்யா. இறந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா, இதோ இறந்த பிணமாக கிடப்பது யார்? யார்? இதோ இறந்த பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யார்? பேரை மறந்துட்டியா? ஐயா, இது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, சுகத்தி ஐயா, சுகத்தி ஐயா. ஓ, சூட்டி. பிணமாக கிடப்பது என் தங்கச்சி ஐயா. உன் தங்கச்சியா? சுகத்தியா? ஆமாய்யா. உனது பெயர்? எனது பெயர் சுந்தர் ஐயா. சுண்டலா? ஏய், சுண்டலன்னு ஒரு பேரா? ஏய், சுந்தர். தீர விசாரிங்கள் பண்ணா. ஆமா. அண்ணனா மாடு மேய்ப்பா? துளசி. ஆமா, அவளோ உனக்கு தங்கை. தங்கச்சி ஐயா. அவளுக்கு நீ அண்ணன். இந்த தங்கைக்காக அண்ணனுக்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது, செல்லவே செல்லாது. ஐயா, நீங்க யார்? எப்படிப்பட்ட மன்னர்? உங்களுக்கு முன்பு எப்படிப்பட்ட மன்னர் எல்லாம் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்காங்க. ஒரு பசுவின் கண்ணுக்காக
தன் மகனை தேர்ந்தெடுத்துக் கொண்டாத மனித சோழன் அப்படிப்பட்ட பரமல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தசையை அரித்தெடுத்தாத சிவி சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட பரமல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேவையை பரிசாக கொடுத்தாரு பாரி வல்லர் அப்படிப்பட்ட பரமல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் என்று பலமுறை எடுத்து கூறியும் என் தங்கச்சி நான் எப்படியெல்லாம் வளர்த்த தெரியுமா? என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தையா. என் ஒரே தங்கையை பிரிந்து எப்படி நான் தண்ணி வாடுகின்றனோ, என் தங்கச்சியை பிரிந்து எப்படி நான் தண்ணி வாடுகின்றனோ, அதே போன்று வயிறு சாபத்தை தரையா. ஆமாய்யா, சாபமா? என் தங்கையை பிரிந்து என் மன வேதனையோடு சாபத்தை தர. யாருக்கு? உன் நாட்டை இருந்து நாட்டு மக்கள் இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து கட்டிய மனிதர்கள் நடு வீதிக்கு அனாதையாக வருவார். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இதுவே இந்த ஏழை தந்த ஏழை கொடுக்க சாபம் என்ன உனக்கு பலிக்க போகிறதா? பலிக்கும். உனக்கு கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். உனது நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது கவலையை